கையை காட்டலாம், ரசிகர்கள் கும்பிடலாம், மாலை வாங்கி போடலாம், கூல்ட்ரிங்க்ஸை பிடிச்சி குடிக்கலாம், இவ்வளோ செஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே தன் படம் லீக் ஆயிடுச்சுன்ற ஒரு வழி ஒரு ஹீரோவாக இருக்குமா இல்லையா? 1000 கோடிக்கு மேலே பிஸ்னஸில் ஒரு படத்தை அந்த தயாரிப்பாளர் நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் தான் அந்த காப்பியை வச்சுக்க முடியும். அதை மீறி எப்படி ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, மேபி அஜாக்கிரதையால் ரிலீஸ் ஆகிருந்துக்கலாம். அப்படி அந்த அஜாக்கிரதை எங்கே அஜாக்கிரதை ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிறது வந்து தீவிரமான ஒரு என்ன சொல்கிறது, தீவிரமான ஒரு விசாரணைக்கு பிறகு தான் அது தெரிய வரும். ஒருவேளை அது வந்து அஜாக்கிரதை இல்லை, இது வந்து திட்டமிட்டமாக ஒரு காசுக்காக யாராவது விலை போய் இந்த படத்தை வந்து ஏன்னா 500 கோடிக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு இப்போது அந்த படத்தை வந்து வேறு ஏதாவது காசுக்கு ஆசைப்பட்டு யாராவது எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்துலையும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இவ்வளோ பெரிய படத்தை அவ்வளோ ஈஸியாக லீக் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கொடூரத்தின் உச்சம் நம்ம சொல்லலாம். நம்ம என்ன நம்ம கேட்டால் இது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகிற விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது.